வணக்கம் ஜோதிட நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுடைய ஜாதகத்தை பத்தி பார்க்க போறோம். அவர் பிறந்தது ரிஷப லக்னம். லக்னம் 28 டிகிரில விழுந்திருக்கு. குரு 10 டிகிரி, செவ்வாய் 22, சந்திரன் 27, கேது 22, சுக்கிரன் 22, சூரியன் 22 டிகிரி, புதன் 9 டிகிரி, சனி 29 டிகிரி, ராகு 22 டிகிரி. இவர் பிறந்தது சிம்ம ராசியில பிறந்திருக்காரு. லக்னம் ரிஷப லக்னம். இப்போ அவருக்கு நடந்திருக்கிற தசா புத்தி சனி தசை, சனி புத்தி போயிட்டு இருக்கு இவருக்கு. சனி தசை பாத்தீங்கன்னா ராஜ யோகாதிபதி. ரிஷப லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதி சனி தான் வருவாரு. சனி 9, 10 அதிபதியா வருவாரு. இப்போ சனி தசை அவருக்கு நடக்குது. சனி தசை இவருக்கு சனி பாத்தீங்கன்னா இங்க மேஷ வீட்டையும் பாக்குறாரு, விருச்சிகத்தையும் பாக்குறாரு, இங்க சிம்மத்தையும் பாக்குறாரு. சனி பார்க்குற இடங்கள் கொஞ்சம் குறைவுபடும் தான். ஏன்னா இங்க ரெண்டுமே இது விருச்சிகம், இது மேஷம். இது ரெண்டுமே செவ்வாயோட வீடுகள். ராஜா ஏற்கனவே நான் பழைய வீடுகளோட சொல்லியிருப்பேன். இங்க சூரியன் சனி இந்த நீச்ச பங்கத்தை பத்தி பேசியிருப்பேன். அதுல சொல்லியிருப்பேன் இந்த மேஷ வீடும் விருச்சிக வீடும் இந்த வீடம் கெடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இங்க சனி இந்த 3ஆம் பார்வையை பாக்குறாரு, இங்க 10ஆம் பார்வையா பாக்குறாரு. இங்க பார்வையே இங்க விழாது. ஏன்னா இவர் 29 டிகிரில இருக்கிறாரு. புதனுக்கும் இவருக்கும் பாத்தீங்கன்னா 20 டிகிரி இருக்கு. 20 டிகிரின்ற போது அந்த பார்வை விருச்சிக வீட்டுக்கு விழுமே தவிர புதனுக்கு விழாது. அதே போல இங்க சிம்மத்துக்கும் விழுது. சிம்மத்துல செவ்வாய் புரிதல் உள்ள வீடு. சிம்மம் இவருக்கு பிடிச்ச வீடு. சிம்மம் செவ்வாய் அதிகாரத்தை விரும்பக்கூடிய வீடு. சனி செவ்வாய் பார்க்கறது ஒரு கெடுதல் தான். இருந்தாலும் அங்க செவ்வாய் சிம்ம வீட்டுல இருக்கிறது ஒரு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய வீடு தான். இங்க குரு 10 டிகிரில இருக்காரு. உச்சகுரு 1 டிகிரியில பாக்குறாரு. அவர் 10 டிகிரில இருக்கிறாரு. இங்க புதன் 1 டிகிரியில 9 டிகிரில இருக்காரு. 1 டிகிரியில பாக்குறாரு. அதிக சுபத்துவம். உச்சகுருவோட இருக்கிறதுலயே உச்சகுருவோட பார்வை தான் ரொம்ப ஒரு நல்ல பார்வைன்னு சொல்றது. இங்க 1 டிகிரில பாக்குறதுனால புதன் பேசக்கூடிய கிரகம். புதன் 7ஆம் இடத்துல இருக்கு. 2க்கும் 5க்கும் உடையவர் வலுத்த குரு பார்க்கறதுனால அதிக சுபத்துவம் ஆகுறாரு புதன். அதனால இவர் பேசுறது அரசியல் பேசும்போது இவர் பேசுற அரசியல் யாரும் அங்க பேச முடியல. அந்த அளவுக்கு மக்களால் ஈர்க்கப்பட பேச்சுதான் இங்க புதன் பேசக்கூடிய தன்மை இருக்கு. இன்னொரு விதியும் ஒண்ணு இருக்கு. இங்க லக்னமும் சுபத்துவம் ஆகுது. இந்த புதனோட பார்வை லக்னத்துக்கு இருக்கிறதுனால ஐயா சீமான் அவர்களே நன்றாக அரசியல் பேசக்கூடியவர். அவரோட பதிலுக்கு எதிர்கருத்து சொல்றதுக்கு இங்க ஆள் இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா குரு புதனை 1 டிகிரியில பார்க்கறதுனால புதன் பேசக்கூடிய கிரகம், படிக்கக்கூடிய கிரகம். புதனே லக்னத்தை பார்க்கறதுனால இவர் எனி டைமும் படிச்சுட்டு தான் இருப்பார். ஏதாவது ஒரு புத்தகம் அரசியல் சார்ந்ததா இருக்கலாம், நாட்டு நடப்பு, அதுக்கப்புறம் உலக அரசியல், அனைத்தையும் படிக்கக்கூடிய விருப்பம் ஏன் வருதுன்னா இந்த புதன் லக்னத்தை பார்க்கறதுனால இந்த மாதிரி வருது. இங்க இந்த மேஷ வீடு இந்த வீடு எல்லாம் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு நிவர்த்தியும் இருக்கு. குரு இந்த வீட்டை பாக்குறாரா? சனி பாக்குறாரு. 20 டிகிரி அமைப்பு தள்ளிதான் பாக்குறாரு. இந்த உச்ச குரு விருச்சிக வீட்டை பாக்குறாரு. அப்போ இதுக்கு ஒரு நிவர்த்தி. அப்போ இங்கே பாத்தீங்கன்னா சுக்கிரன் பாக்குறாரு. சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறாரு. இங்க லக்னாதிபதியே 6ல ஆட்சியா இருக்கிறாரு. 6ங்கிறது நோய், எதிரி, கடன். அவர் எதிரிய பிக்ஸ் பண்றாரு. 6ஆம் இடத்துல சண்டை போடுறது. இதுவே நார்மல் ஒரு ஜாதகராக எடுக்கிறாரு அப்படின்னா அவர் வீடு கட்டுறதுக்கு, மனைவிக்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்பு வரும். 6ஆம் வீட்டுல இருந்து 12ஆம் இடம். 12ஆம் இடம்ன்றது விரைய வீடு. 6ஆம் இடத்துல இருந்து தொடர்பு கொள்றதுனால அதே கட்சிக்காக நிதி மக்கள் கிட்டதான் வாங்குறாங்க. அது மக்களும் கொடுக்குறாங்க. 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எப்பவுமே சண்டைக்கு வருது. அரசியலுக்கு சண்டை போடுறதுதான் ஒரு முதல்நிலை இதுவா நான் பாக்குறேன். ஏன்னா அரசியல்ல நீங்க எதிர்த்துதான் நிக்கணும். லக்னாதிபதி 6ல வலுத்து இருக்கிறாரு. இந்த சூரியன் நீச்சமா இருந்தாலும்
இங்க 2 டிகிரில சுக்கிரன் அஸ்தங்கப்படுறாரு. இந்த சுக்கிரன் அஸ்தங்கப்படுத்தினாலும் சுக்கிரன் வலுவதான் இருக்கிற ஸ்தான பலத்தை இருக்கல. இங்க ஸ்தான பலம் வந்து இங்க ஆட்சியா இருக்கிறாரு. இங்க சூரியனும் சிம்மாதிபதி ஆகிய சூரியனும் இங்க சுபத்துவமா இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் பாருங்க, இவரும் 22 டிகிரி, இவரும் 22 டிகிரி சுபத்துவமா இருக்கிறாரு. அரசியலுக்கான ஏன் இவருக்கு அரசியல் வந்து அந்த அளவுக்கு நல்லா வருதுன்னா சூரியன் வந்து இங்க சுபத்துவமா இருக்கு. சூரியன் வந்து நல்லா இருக்கும் எப்பவுமே. சூரியன் வந்து இங்க நல்லாவே இருக்கிறாரு. இங்க எந்த பார்வையும் வாங்கல, சனி பார்வையும் வாங்கல, செவ்வாய் பார்வையும். சனி செவ்வாய் பார்வை ஒருங்கே இணைந்துதான் வாங்கக்கூடாது. இப்போ வந்து இந்த சூரியன் சுபத்துவமா இருக்கிறதுனால இவர் அரசியல் வந்து நல்லா பேசுறாரு. இங்க 7ஆம் இடம், 7ஆம் இடம்ன்றது நண்பர்கள், கூட்டாளி, மனைவி இவங்களை வந்து பார்க்கக்கூடிய இடம் தான் வந்து 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடம் அதிக சுபத்துவமா இருக்கு. குருவோட பார்வையில சுபத்துவமா இருக்கிறதுனால குரு இங்க 7ஆம் இடத்தை பாக்குறாரு. அதனால ஒழுக்கம் நல்லா இருக்குங்க. இங்க புதன் அதிக சுபத்துவமா இருக்கிறதுனால சின்ன சின்ன பசங்க 5 வயதுல இருந்து எல்லாருமே வந்து பெரியவர்கள் பேசக்கூடிய அரசியல் கூட இவங்க அவ்வளவு நுணுக்கமா தமிழ் தேசிய அரசியல அவ்வளவு அழகா அவரோட சொற்பொழிவு எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும். இவருக்கும் புதனை வந்து லக்னத்தை பார்க்கறதுனா இவருக்கும் சொற்பொழிவு வந்து இவரை சேர்ந்தவர்களும் அவ்வளவு அழகா வந்து அந்த அரசியலை வந்து முன்னெடுத்துட்டு போறாங்க. இந்த இயற்கை சார்ந்த அமைப்பு, அதுக்கப்புறம் ஆடு மாடு, அதுக்கப்புறம் இயற்கை வளங்கள், இவரு தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி பயணிக்கிறாருன்னா அங்க வந்து இங்க புதன் வந்து அதிக சுபத்துவத்துல இருக்கு. இங்க வந்து சந்திர கேந்திரத்துல புதன் நல்லா இருக்கு. குருவோட பார்வையும் இருக்கு. இங்க சந்திர கேந்திரத்துல வந்து புதன். இங்க வந்து சந்திரன் வந்து ரிஃப்ளெக்டிங் பிளானட். இந்த ரிஃப்ளெக்டிங் பிளானட்டோட இதுவும் இவங்க வந்து இந்த ஒளி அமைப்புல வந்து புதன் இங்க வந்து நல்லாவே இருக்காது. அதனால இதுல இன்னொரு பாயிண்ட் ஒரு சொல்லணும். இங்க உச்சகுரு புதனை பார்க்கறது இப்ப லக்னமும் சுபத்துவம் ஆகுது. புதனோட பார்வையில இப்போ ஐயா ஜெயமணி தத்துவம் அவர்கள் வந்து சொல்லுவாரு, குரு ஒரு கிரகத்தை பார்க்கும்போது அந்த கிரகத்தின் வழியாக லக்னத்தை பாக்குறாரு. இப்ப குரு வந்து இங்க 5ஆம் பார்வையா வந்து புதனை பாக்குறாரு. இந்த புதனின் வழியாக லக்னத்தை பாக்குறாரு. அப்படிங்கும்போது இந்த லக்னமும் சுபத்துவம் ஆகுது. இவர் பேசக்கூடிய அரசியல் வந்து மக்களால் ஈர்க்கப்படக்கூடிய அரசியலாக தான் இருக்குது. 7ஆம் இடம்ன்றது நம்ம பங்குதாரர்கள், மனைவி, நண்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்தையும் இது வந்து குறிக்குது. இங்க சூரியனும் வந்து சுபத்துவமா இருக்கிறாரு. சூரியன் சுபத்துவமா இருக்கிறதுனால இவருக்கு இப்போ வந்து சனி தசை, சனி புத்தி போயிட்டு இருக்கு. அடுத்தது இந்த ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதிக்கு பிறகு சனி தசை, புதன் புத்தி வருது. புதன் 2க்கும் 5க்கும் உடையவர். இந்த 2க்கும் 5க்கும் உடையவர் உச்சகுரு பார்வையில சுபத்துவமா இருக்கிறதுனால லக்னத்தை பார்க்கறதுனால புதன் புத்தி இவர் ஏற்கனவே வாங்கின வாக்குகளை விட இன்னமும் ஒரு 2 படி 3 படி அதிகமா தான் போவார். ஏன்னா அவருக்கு புதன் புத்தியே வருது. இந்த புதன் புத்தி வந்து 2028 12ஆம் மாதம் வரைக்கும் இருக்கு. அதனால இவருக்கு இப்போதைக்கு யோகம் தான் நடக்குது. இப்ப அது சனி புத்தி, சனி தசை, சனி தசை வந்து ரிஷப லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதி தசை. ராஜ யோகாதிபதி தசை, பஞ்சமாதிபதி, 5ஆம் இடம், அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய பாவகம், 2ஆம் பாவகம். இந்த 2ஆம் பாவகம் ரொம்ப 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 முக்கியம். ஒரு அரசியல்வாதிக்கு 2ஆம் பாவகம். 2ஆம் பாவங்கள் தனம், வாக்கு, குடும்பம். வாக்கு ஸ்தானம் ஒரு லினியா இருக்கு. குரு உச்ச குருவின் பார்வையில நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறோம்ன்றதுன்னா அதை நிறைவேற்றுவாரா இல்லையான்றது 2ஆம் பாவகத்தை வச்சுதான் நம்ம சொல்லுவோம். அந்த 2ஆம் பாவகம் 7ஆம் பாவகத்துல இவருக்கு வலிமையா இருக்கு. அப்போ இவர் கொடுக்கிற வாக்குறுதிகள், இவர் நிறைவேற்றுகிற அரசியல் திட்டங்கள், அது எல்லாமே வந்து கண்டிப்பா ஜாதகரால நிறைவேற்ற முடியுமா முடியாதாங்கிறது லக்னாதிபதி வலுத்துக்கிறார். அதனால இவர் கொடுத்த வாக்கை வந்து என்றைக்குமே காப்பாற்றுவார். இவரை பத்தி இந்த சினிமா வட்டாரங்கள் அங்க எல்லாமே விசாரிச்சு பார்த்தாலும் அந்த மாதிரி வாக்கு ஸ்தானத்துல இவர் ரொம்ப வலிமையா இருக்கிறார். அதனால இவருக்கு 2028 வரையும் நல்லாவே இருக்கு. இந்த புதன் வந்து 2 டைப்பா பிடிக்கலாம். இந்த புதன் வந்து என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டுக்கும் அவர் தான், மீடியாவுக்கும் அவர் தான். அப்போ இவர் வந்து
அரசியல்ல இருக்கிறாரு. இவர் அரசியல் இந்த சின்ன சின்ன பசங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து அரசியல் நெறிப்படுத்தப்பட்ட இளைஞர்களாக இருப்பாங்க. சுபத்துமா இருக்கிறதுனால ஒழுக்கத்தை குறிக்கக்கூடியதுனா இவரோட மாநாட்டுக்கு எல்லாமே போற இவங்களாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நீட்டா இருக்கும். எந்த தொல்லையும் இருக்காது. அருகில் கடை வச்சிருக்கவங்க அங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் சேதாரமும் இருக்காது. அதை வந்து இவரோட தம்பிகள் அவ்வளவு வலிமையா இருக்காங்க. தம்பிகள்னாவே இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஒரு 20-22 வயசுக்குள்ளதான் அதிகமான பேர் இருப்பாங்க. அதுக்கு மேல இருக்கிறாங்க. இவர்களுக்கு வெளியில வந்து பயங்கர பிராண்ட் வெளியில பயங்கரமா இருக்கு. இப்போ இதுல இருந்து பிரிஞ்சு போனவங்க இருக்காங்க வேற கட்சியில. அவங்க எல்லாம் வந்து ரொம்ப பிராண்ட். இந்த நாம் தமிழர் கட்சியில இருந்து பேசுறதுக்கு வராங்கன்னா அங்க பூங்கொத்து கொடுத்து வரவேற்கிற நிலைமையில இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அரசியல் நெறிப்படுத்தப்பட்டு இவர்கள் வந்து அந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருக்கிறார். ஒரு முதியவர்கிட்டயே ஒரு சின்ன பையன் போய் கேட்டான். அது ஒரு சம்பவம் ஒண்ணு இருந்தது. நம்ம எல்லாரும் வெளியில காசு கொடுக்குறாங்களே, நீ கொடுக்க மாட்டியா? கொடுத்தா கொடுங்க. அந்த காசு கொடுக்க மாட்டியான்னு கேட்டதுக்கு அப்படி உங்க ஓட்டு ஒண்ணும் தேவையில்லை. அந்த அளவுக்கு இவங்க அரசியல் நெறிப்படுத்தப்பட்டிருக்காரு. இவருக்கு 2028 வரைக்குமே நல்லாவே இருக்கு. யோகாதிபதி தசையில புதன் புத்தி 2க்கும் 5க்கும் உடையவர். இவரோட வாக்குறுதிகள் நிறைவேறும். இவரோட சொல் பலிக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிரிகளை நேருக்கு நேர் நின்று சந்திக்கக்கூடிய ஆற்றல் தைரியமும் சீமான் அவர்களுக்கு இருக்கு. அதனால இன்னொரு ஜாதகத்தை அரசியல் ஜாதகத்தோட உங்களுக்கு இன்னொரு லைவ்ல வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.